அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வளர்பிறை சஷ்டி. சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட வரம் 6 நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டி. பொதுவாகவே சஷ்டியில் விரதம் இருந்து நாம் வழிபட்டோம் அப்படின்னா குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இதை எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்க தான் அந்த சஷ்டியில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யணும், நம்மெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இருக்குது. ஆனால் குழந்தை வரத்திற்காக மட்டும் இல்லைங்க, இந்த சஷ்டியில் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை விரதமிருந்து முருகப்பெருமானை முறையாக வழிபட்டு கேட்டோம் அப்படின்னா அவர் கண்டிப்பாக கேட்ட வரத்தை உடனடியாக கொடுப்பார். அதிலேயும் மிக மிக சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி நாம் முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரம் உடனே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த முருகப்பெருமானை சஷ்டி அன்று எப்படி நாம் வழிபாடு செய்யணும்? இப்போது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சிட்ருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்திலேயே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களும் சரி, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்போ தான் தீரும் அப்படின்னே தெரியலை, முருகா நீ தான் காப்பாற்றணும், உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிறேன்னு பலரும் முருகப்பெருமானின் பாதத்தை பிடிச்சு கதறிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி சஷ்டி அன்று நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் கவலைகளும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போது இந்த சஷ்டியில் முருகப்பெருமானை எப்படியெல்லாம் நம்ம வீடுகளில் ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம வீடுகளில் அநேகமாக எல்லார் வீட்லேயும் முருகப்பெருமானினுடைய திருவுருவப்படம் கட்டாயம் இருக்கும். அப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவப்படத்தை நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளி மலர்கள் கிடைத்தா வச்சுக்கோங்க. கிடைக்கல அப்படின்னா சிகப்பு நிற மலர்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பன்னீர் ரோஜா, அதே மாதிரி செம்பருத்தி பூ, இப்படி சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னொன்று, இந்த முருகப்பெருமானினுடைய திருவுருவப்படத்தில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், எந்த மாதிரியான முருகப்பெருமானை வச்சு நம்ம வழிபாடு செய்யணும்? ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வச்சு வழிபாடு செய்யலாம். தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய கல்யாண சுப்பிரமணியனை வச்சு நம்ம வீடுகளில் வழிபாடு செய்யலாம். என்னை கேட்டால் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வைத்து வீடுகளில் வழிபாடு செய்வது குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்தும். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அப்போ தனியாக இருக்கிற முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நான் அப்படி சொல்ல வரல. வீடுகளில் நம்ம வச்சு வழிபாடு செய்யும் பொழுது அது ரொம்ப ரொம்ப இன்னும் கூடுதல் பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். சரி, அப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய திருவுருவப்படத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு நான் ஷட்கோண தீபம் எப்போதுமே ஏற்ற சொல்வேன். அதுலேயும் இந்த சஷ்டி அன்று இந்த சட்கோண தீபம் ஏற்றி நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே முருகப்பெருமான் வருவார். ஏன்னா ஆதி முதலே நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இந்த சஷ்டி அன்று இந்த ஷட்கோண தீபம் தான் வரைவாங்க. நான் நம்மளுடைய சேனல்லே இந்த ஷட்கோண தீபம் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்டார் போடணும், ஒவ்வொரு எழுத்து மேலேயும் ஒரு மண் அகல் விளக்கு வச்சு நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏற்றிக்கோங்க. இதில் நீங்கள் அடியில் வெற்றிலை வச்சு ஏற்றலாமா அப்படின்னு போன பதிவிலேயே ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் வெற்றிலை வச்சும் ஏற்றலாம், வைக்காமையும் ஏற்றலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம். முருகப்பெருமானுக்கு உகந்தது பால் பாயசம். அந்த பால் பாயசத்தை நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, இந்த மந்திரத்தை மனமுருகி பிரார்த்தனை பண்ணி உள்ளன்போடு கண்ணீர் விட்டு கதறி முருகப்பெருமானிடம் மண்டியிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் நீங்கள் கேட்ட வரம் உடனடியாக கிடைக்கும். இந்த மந்திரம் முருகப்பெருமானினுடைய மூல மந்திரம். அப்போ எந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே நினச்சிக்கோங்க. இதை ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 6 முறை நீங்கள் குறைந்தது சொல்ல வேண்டும். இதில் 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம்.
குறைந்தது 6 முறையாவது கண்டிப்பாக முருகப்பெருமானின் இந்த மூல மந்திரத்தை சொல்லிட்டு முருகப்பெருமானிட்ட என்ன உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை உள்ளன்போடு முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இது ரொம்பவே எளிமையாக நம்முடைய வீடுகளில் செய்யக்கூடிய பூஜை முறைகள். இப்போது இந்த நெய்வேத்தியம் வச்சுருக்கிறீங்க, சக்கரை பொங்கல் இல்லை பால் பாயசம் வச்சுருக்கிறீங்கன்னா அதையே நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க. பால், தயிர், சந்தனம், தேன், திருநீர் இப்படி உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு முருகப்பெருமானுக்கு 6 மண் அகல் விளக்கால் நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. சஷ்டி அப்படிங்கிறதுனால கந்த சஷ்டியை ஒரு முறையாவது பாராயணம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானை உள்ளன்போடு கோவிலில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு கூட இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். நீங்கள் வீட்டில் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது வெறும் தரையில் அப்படியே அமர்ந்து கொள்ளாமல் ஒரு துணியை விரித்து அதற்கு மேலே கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை 6 முறை சொல்ல வேண்டும். கோவில்களில் நீங்கள் எந்த திசையை நோக்கி வேண்டுமானாலும் உட்காரலாம். நீங்கள் கடவுளை பார்த்த மாதிரியே உட்காந்துக்கோங்க. கீழே துணியெல்லாம் விரிக்க தேவையில்ல. ஒரு ஓரமாக உட்காந்துட்டு முருகனை உள்ளன்போடு மனமுருகி பிரார்த்தனை பண்ணி இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பார். நாம் முருகப்பெருமானை உள்ளன்போடு எந்த அளவுக்கு நாம் அவரை பக்தியோட நம்பிக்கையோடு செய்கிறோமோ அதை மட்டும்தான் முருகப்பெருமான் பார்ப்பார். நீங்கள் என்ன செய்கிறீங்க, எவ்வளவு பூக்களை வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ நெய்வேத்தியம் வச்சுருக்கிறீங்க, எப்படி ஆடம்பரமாக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க, இதெல்லாம் முருகப்பெருமான் பார்க்க மாட்டார். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை உள்ளன்போடு முழு மனதோடு அவரை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயம் அவர் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகளை நிச்சயம் கொடுப்பார். அதனால் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பலருக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் கட்டாயம் தீர்த்து வைப்பார். நம்பிக்கையோடு நாம் செய்யும் பொழுது எந்த ஒரு வழிபாட்டிற்கும் அதற்குண்டான பலன் நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட எந்த ஒரு வழிபாட்டையுமே உள்ளன்போடு நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் நீங்கள் கேட்ட வரத்தை முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பாரு. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.